பூரி உருளைக்கிழங்கு மசாலா இது பிரிக்க முடியாத எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் தான். ஆனால் நான் இன்னைக்கு அதை பிரித்து பூரியும் சனா மசாலாவும் தான் செய்ய போகிறேன். சனா மசாலா இன்னைக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிட்டு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒயிட் சனாவை காலையிலேயே ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வர டைம்லேயே பார்த்தீங்கன்னா பூரிக்கான மாவுமே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த பஃபினஸ் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். இப்போ சனா மசாலா விசில்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றோம் அப்படின்னா சூப்பரான சனா மசாலா ரெடி ஆயிரும். இந்த சைடு அப்படியே பூரியும் போட்டு எடுத்துட்டேன். இன்னைக்கு நைட்டு சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டோம். பூரி சனா மசாலா இதுவுமே சூப்பரான காம்பினேஷன் தான்.